ஒரு பெண்ணுக்கு எதிராக நிகழக்கூடிய பாலியல் குற்றத்தை வெளியில வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், ஒரு இடம் வேணும், ஒரு ஃப்ரீ மைண்ட் வேணும். அப்ப அந்த இடம் அந்த பெண்ணுக்கு எப்ப கிடைக்குதுங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இப்ப இதே வந்து ஒரு 18 வயது பெண் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்பம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெண் வெளிப்படையாக வெளியே வந்து பேசும்போது இந்த சமூகம் அப்போ உடனே வந்து சொல்லிட்டோமா, உனக்கு நடந்தது உண்மைதாம்மா, உன்னை நாங்க பாதுகாக்கிறோமா அப்படின்னு சொல்லுவீங்களா? கிடையாது. எடுத்த உடனே வெளியே வந்தோடனே நீங்க ஸ்லக்ஷேம் பண்ணுவீங்க, விக்டிமா பிளேம் பண்ணுவீங்க. அந்த இடத்துக்கு நீ ஏன் போன? சென்னை பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ என்ன கேள்வி வந்துச்சு? 8 மணிக்கு மேல அங்க அவளுக்கு என்ன வேலை, அந்த பையனோட அவனுக்கு என்ன வேலை, அப்படித்தானே கேட்டீங்க. அப்போ உடனே சொன்னா மட்டும் நீங்க எல்லாம் நட்டுருவீங்களா? இல்ல. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய பாதுகாப்பு உணர்வு எப்போ வருதோ அப்பதான் அவங்க அதை பத்தி பேச முடியும். அப்போ ஒரு விக்டிமை எப்பயுமே நீ அன்னைக்கு ஏன் சொல்லல இன்னைக்கு ஏன் சொல்லன்ற கேள்வியை நம்ம கேட்கவே முடியாது. ஒரு விக்டிம் ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அது எத்தனை வருஷம் தாண்டி வந்தாலும் அவங்களுக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இந்த இடத்துக்கு இதை நம்ம வெளியில பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு இடத்துக்கு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு ஒரு பெண் வந்திருக்கா அப்படின்னா அது இந்த சமூகத்துடைய கேடு. நீங்க வந்து அப்படி வச்சிருந்திருக்கிறீங்க இந்த பெண்களை வெளிப்படையாக. தனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது உடனடியாக அதை வந்து பேச முடியாத இடத்துல அந்த பெண்ணை வச்சிருக்கீங்க.